உங்களை மதிச்சாரா? மதிச்சுதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாரா? ஆகவே ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியிடம் நெருங்கி பழகியதில் எந்த தவறும் இல்லை. மகேஷ் 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடவில்லை, கொள்ளையடிக்கவில்லை. தாரா சொன்னதின் பேரில் பேங்கில் இருந்து எடுத்துள்ளார். அதையும் தாராவிடமே தந்துவிட்டார். ஐயோ! அம்மா இப்ப வந்துடுறேன். உங்களுக்காக பருப்பு சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். செல்லம்மா, என்னாச்சு? சத்தத்தையே காணோம். ஓ நீயா? குழந்தை சத்தத்தையே காணோன்னு உடனே பயந்துட்டேன். அத்தை குழந்தைய தூக்கிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? என்னதான் பையன் கிட்ட சண்டை போட்டாலும் பேர குழந்தை மேல பாசம் இல்லாம இருக்குமா? குழந்தைய தூக்கணும் கொஞ்சணும்னு அவங்க மனசுக்குள்ளேயும் ஆசைதான். அதான் மடியில வச்சு கொஞ்சட்டுமேன்னு. நான் என்ன வேண்டான்னு நான் சொல்றேன். எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா இப்ப குழந்தைக்கு பசிக்கும். நான் சாப்பாடு கலந்து வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு வந்து ஊட்டிட்ட பிறகு அப்புறம் சரி, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. ராதா, இந்த குட்டி சனியனை ஏன் இங்க தூக்கிட்டு வந்த? அது கத்துற சத்தம் எனக்கு ஒரே அலர்ஜியா இருக்கு. பாக்குறது பாரு, எவனுக்கோ பிறந்தது எப்படி வீச்சு வீச்சுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. அம்மா, குழந்தைங்க அழுதான் செல்வி அங்க அழுவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிற? ஆமா, குழந்தைய நம்ம சாயங்காலம் வரைக்கும் இங்கே வச்சுக்கலாம். அப்பதான் அவங்க துடிச்சு கதறுவா. அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்குண்டி. அடிப்பாவி, அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டா. ராதா, ஏ ராதா, ராதா, பாத்தீங்களா எப்படி கத்துறான்னு? இத பாரு ராதா, போய் கதவை சாத்திட்டு வந்து இந்த குட்டி சனியனை இங்க போட்டு அமுக்கு போ. கத்துறா பாரு ராஸ்கல். ஏ ராதா, குழந்தை அழுகும் பார், பசியில அழுகுண்டி. இங்க கொண்டு வா, சாதம் கொடுத்த பிறகு கொடுத்து அனுப்புறேன். ஏய் ராதா, பாக்குறது பாரு, திருட்டு மொழி நல்லா முழிக்குது. திரு திரு திருன்னு ஆத்தாள போறைய மூஞ்ச பாரு, போடு. ஏ ராதா, பாவுண்டி குழந்தை பசியில அழுகும், கீழே தூக்கிட்டு வா. ஐயோ, கேசவன், 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 என்னாச்சு? ரோஜா, துணி எங்க இருக்க பாரு. பாத்து, இருங்க இருங்க, அப்படியே இருங்க. இவ்வளவு ப்ளீட் ஆகுது. இந்தாங்க கமலேஷ், இது போதுமா? என்னாச்சு? ரோஜா, பயங்கரமா ப்ளீட் ஆகுது. என்னம்மா, இதான் நீ சொன்ன இடமா? தெரியலையே சார். ஒண்ணுமே தெரியலையே. வர வழியில எல்லாம் கேட்டப்போ வண்டி இந்த பக்கம் தான் வந்ததுன்னு சொன்னாங்க. சார் இங்க பாருங்க, கமலேஷோட கார் நிக்கிறது. உள்ள லைட் எரியறத பார்த்தா அவங்க எல்லாம் உள்ள இருப்பாங்கன்னு தான் தோன்றுது சார்.
விஜய் யாரும் வந்திருக்க மாதிரி இருக்கு. அநேகமா கேஷன் தெரி தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா போலாம். கமலேஷ் நீ பார்த்து. தனியா எப்படி? பரவாயில்ல வா. கான்ஸ்டபிள்ஸ் இந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணுங்க. சார் நம்ம வேணா அந்த பக்கமா போய் பார்க்கலாமா வாங்க சார்? பார்க்கலாம். ஹலோ, பங்களாவை போலீஸ் சுத்தி வளைச்சிருக்கு. தப்பிக்க நினைச்சீங்க, போலீஸ் சுடுறதுக்கும் தயங்காது. மரியாதையா சரண்டர் ஆயிருங்க, இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும். போலீஸ் வந்துருச்சு. நம்ம வேலை சுலபமாயிடுச்சு. வா. ஏய், கேசவன், கேசவன், நீங்க உள்ளதான் இருக்கீங்க, நல்லா தெரியும். உங்க தில்லுமுள்ளு எல்லாம் அம்பலமாயிருச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிருங்க, இல்லைன்னா உயிரோட பார்க்க முடியாது. என்ன பண்றது இப்போ? கான்ஸ்டபிள் சலர், கேசவன் வேண்டாம், அவங்கள விட்டு. நீதான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போயிருச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிரு. சரண்டர் ஆயிட்டு நீங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்க கொடுக்குற களியை தின்னுட்டு ஜெயிலே கிடக்க சொல்றீங்களா? கேசவன், குற்றவாளியை எந்த விதத்திலும் தப்பிக்க விட முடியாது. தேவையில்லாத போலீஸோட விளையாடாதீங்க. ஏய், நான் விளையாட வரல. என் வாழ்க்கையை காப்பாத்திக்க போறேன். நான் இங்க இருந்து தப்பிச்சு வர வரைக்கும் நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லன்னா நான் உங்களை ஷூட் பண்ண வேண்டி வரும். நீ சுடுற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? உனக்கு ஒரு சாம்பிள் காட்டினாதான் சரியா இருக்கும். கேசவன் வேண்டாம். ஐயோ, ஏய், கேசவன், நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க செஞ்ச கொலைக்காக தான் மகேஷ் ஜெயில இருக்காரு. இப்ப எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மரியாதையா துப்பாக்கியை கீழே போட்டுருங்க, இல்ல அவளை கொன்னுடுவேன். போடு, அவங்களே போட சொல்லு. எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. எல்லாரும் வண்டிக்கு பின்னாடி போக சொல்லு. எல்லாம் பின்னாடி போங்க. நீ போ. சரி, அவங்கள ஒண்ணும் பண்ணிராத. ஐயோ, என்ன விட்டுடு. வரட்டும். ஏய்,
பாத்துக்கோங்க. எப்படியும் கண்டிப்பா அவன் ஏதாச்சும் ஒரு இடத்துல நிப்பான். அவன் நின்ன உடனே பிடிக்கணும். ஓகே சரியா? ஓகே எல்லாரும் அலர்ட்டா இருக்கு. அந்த லெஃப்ட்ல போப்பா. டேய் நான் இதுக்கு சாகணும் நீ செத்து தொலை. நான் என்ன ஒரு மாதிரி அனாதையா என்ன? எனக்கு புருஷன் இருக்கா, அம்மா இருக்கா, குழந்தை இருக்கு. சக்காலத்தியா இருக்கா? டேய். மறந்துட்டியா? டேய் அடிக்காத. நிறுத்துடா வண்டியா. நிறுத்து சொல்ல. சரிங்க. சரி விடு. நிறுத்தி சொல்ல வண்டி. விடு. டேய் நிறுத்துடா. ஓடிடு. டேய் விட மாட்டேன். வண்டி நிறுத்து. நிறுத்து. டேய் செங்கை எங்க? டேய் விடு. விடு என்ன விடு. ஓட பாக்குறேன். விடுடா. விடு. ஏய் விடு. விடுடா. போலீஸ் பாவி. டேய் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவன் அந்த பக்கம் தான் போறான். கான்ஸ்டபிள் சீக்கிரம் ஓடுங்க. புடிங்க. குயிக் சீக்கிரம். ஓடுங்க. குயிக் குயிக். விடாதீங்க சார். அவனை பிடிச்சிருங்க. கொலைகாரன் பாவி. ஸ்னேகா ஓகே ஸ்னேகா என்னாச்சு? அம்மா அந்த பில்டிங்ல வேற யாராச்சும் இருந்தாங்களாமா? தெரியல சார். ஆனா கேஷவனோட வயித்துல பலம் அடிபட்டு இருந்தது. அதனால கண்டிப்பா அவனுக்கு யார் கூட சண்டை நடந்திருக்கும். நாங்க அங்க வந்தப்ப துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. கேசவனை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும்? சார் கேசவ தப்பிச்சிட்டான் சார். அங்க ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல சார். சொல்லுங்க சார். ராத்திரி பூரா தேடியும் கேசவன் கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கூட யாரோ கூட்டாளிங்க இருந்திருக்காங்க. அவங்க மூலியமா தான் அவன் தப்பிச்சிருக்கணும். சார் கேசவனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. நிச்சயமா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். சார் நான் பார்த்த வரைக்கும் கேஷவன் கூட யாரும் இல்ல. அவன் தனி ஆளுதான். கூட்டம் சேர்க்கிற ஜாதி இல்ல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு டாக்டர் அவன் கடத்தி இருக்கணும். அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு தெரியறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அடேங்க அப்பா, இங்கே ஏகப்பட்ட துப்பறியும் நிபுணர்கள் இருக்காங்க போல இருக்க. எனிவே நீங்க சொன்ன எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. வலைய விரிச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். கேஷவன் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட கண்டிப்பா மாட்டிக்குவான். அப்புறம் அவனோட செல்போன்? ப்ளீஸ் அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம். எனக்கு உங்ககிட்ட இருந்து வேற விதமான கோஆபரேஷன் வேணும். சொல்லுங்க சார். ரோஜா மேடம், மிஸ்டர் கமலேஷ், நீங்க ரெண்டு பேரும் இந்த வழக்கு சம்பந்தமா எனக்கு உதவி செய்யணும். சொல்லுங்க சார். நடந்ததெல்லாம் அப்படியே பத்திரிக்கையில தயவு செஞ்சு எழுத வேண்டாம். சாரி சார், அது நடக்காது. நான் இந்த கேஸ்ல ஆஜராயிருக்கிறது காரணமே என் ரீடர்ஸ்க்கெல்லாம் உண்மையை எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான். இருங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. உண்மையை கட்டாயமா சொல்லுங்க. ஆனா உண்மையான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இதுதான் என் ரிக்வெஸ்ட். இப்போ உண்மை எழுதுனா உங்களுக்கே தெரியும், அது கேஸை பாதிக்கும். குற்றவாளி உஷாராயிருவான். என்ன சார் இது? நமக்கு இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு அந்த கேஷவன் தான். சார் கேஷவன் தான் கொலைக்காரன். தாராவை கொலை பண்ணது அவன் தான். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? என் புருஷனை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன மகேஷ் என் புருஷனை சொன்ன உடனே முறைக்கிறியா? என்ன அவர் மேல திடீர்னு இவ்ளோ அக்கறை உனக்கு? அன்னைக்கு ஜெயில் வாசல் வரைக்கும் வந்தவ உள்ள போய் அவர் ஒரு பார்வை பார்த்திருப்பியா? மகேஷ் தான் கொலைக்காரன் அடிச்சு சொன்ன. அன்னைக்கு இதே தாலி கயிறு தூக்கு கயிறு தெரிஞ்சதுல உனக்கு? மகேஷ புடிச்சு கொடுக்கற முதல் ஆள் நானா தான் இருப்பேன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச. மகேஷ் நிரபராதியா இருந்தா அவரை காப்பாத்துற முதல் ஆள் நானா தான் இருப்பேன்னு சொன்னனே, அதை மறந்துட்டியா? ஆமா பெரிய மறுபடியும் உங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்களா? மேடம், உங்க பர்சனல் விஷயம்லாம் இங்க வேண்டாம், அப்புறம் வச்சுக்கங்க. சார், மகேஷ் விஷயத்துல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மகேஷ் குற்றவாளியா இருக்க முடியாதுன்ற சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஒருவேளை தாரா உயிரோட இருந்தா இது மர்டர் கேஸே இல்ல. ஆனா மகேஷோட தலைவிதி இப்போ உங்க ரெண்டு பேர் கையில தான் இருக்கு. மகேஷ் நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்ண நமக்கு சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் தேவை. என்ன சார் செய்யணும்? கேஷவன் உங்க வீட்டுல தானே தங்கியிருக்காரு? இல்ல சார், நாங்க தான் அவர் வீட்டுல தங்கி இருக்கோம். அது அவர் வீடுங்கிறதுனால நிச்சயமா அவர் அங்க வருவார். அதனால இனிமே நீங்க அங்க தங்காதீங்க, உங்க உயிருக்கும் ஆபத்து. நாங்க வீட்டை கண்காணிக்கிறோம். சார் இப்படி திடீர்னு சொன்னா நான் எங்க சார் போவேன்? நான் வேணா டெம்பரரியா ஏதாவது ஒரு வீடு பார்த்து. யாரோட பரிதாபமும் எனக்கு தேவையில்லை. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நான் வரேன் சார். அவளோட திமிர்
மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட அடங்கல. நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்றத மட்டும் கவனமா கேளுங்க. இந்தாங்க. மகேஷோட தலைவிதி இப்போ உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. மகேஷ் நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்ண நமக்கு சட்டப்பூர்வமான ஆதாரம் தேவை. நான் அரெஸ்ட் ஆனேன்னு தெரிஞ்சோன்னே எவ்வளவு பதறி இருக்கணும். மூச்சுக்கு 300 தடவை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றான். ஆனா இப்ப அங்க உட்காந்து பேரம் பேசிட்டு இருக்கான். இதான் அவன் மேல வச்சிருக்க பாசமா? ச்சே, இதுல இருந்தே தெரியல அவன் ஒரு போலி பொய் சொல்றவன். என்னடி பேய பார்த்த மாதிரி நடுக்குற? நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா வரணும்னு நினைச்சிட்டேன், வந்துருவேன். இது ஏன் வீடு. ஏன் இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ற? பாவி, உன்னால மகேஷ் அநியாயமா ஜெயிலுக்கு போயிட்டாரு. நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? வாய மூடு. போலீஸ் கிட்ட தப்பிச்சு நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர விடாம பண்ணிட்டேல. உன்னால எனக்கு 5 கோடி ரூபாய் லாஸ். ஆமா, என்னமா சொந்தமா சம்பாதிச்சு பண்ண மாதிரியில பேசுற? ஊரா வீட்டு பணம் உடம்புல ஒட்டுமா? நீ போலீஸ் கையில மாட்டி நாயடி பேயடி பட்டுதான் சாக போற. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உன்னையும் மகேஷும் கொன்னுட்டு தான் போவேன். என் ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால ஒண்ணுதான் பாக்கி. உன்னை துப்பாக்கியால சுட்டு அந்த பொண்ணு யாரு? அது உனக்கு தேவையில்ல. உனக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன். உன்னை உயிரோட விடக்கூடாது. இது வரைக்கும் மகேஷ் தான் எனக்கு டார்கெட்டா இருந்தா. உன்னை என் தங்கச்சியா நினைச்சு பரிதாபப்பட்டேன். அதனால இறக்கப்பட்டு உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சேன். என்னையே அழிக்க துணிஞ்சிட்டல, உயிரோட விட மாட்டேன். கேஷவன் விடு. விடுடா. விடு. விடு கேஷவன் விடு. விடு. டேய் விடு. விடு.
சீக்கிரம் போடுறி, ஆட்டம் விறுவிறுப்பா இருக்குல்ல. ஏய், என்னடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன மறுபடியும் உனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டையா? இல்லைங்க, நான் குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறதுக்குள்ள உங்க அம்மா குழந்தைய கொஞ்சணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி அந்த ராதா வந்து தூக்கிட்டு போனா. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு தடவை கூப்பிட்டேன் தெரியுமா? ஆனா உங்க அம்மா வேணும்னு குழந்தைய கொடுத்து அனுப்பவே இல்லை. குழந்தை மத்தியானத்துல இருந்து சாப்பிடவே இல்லைங்க. ஏண்டி அறிவு கெட்டவரே, நீ இந்தியா, எங்க அம்மா பாகிஸ்தான், இந்த படிக்கட்டு வாகா இல்ல, அதை தாண்டி போக முடியாம உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற? உங்க அம்மா தானே சொன்னாங்க எது நடந்தாலும் மேல வரவே கூடாதுன்னு. அது அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அர்த்தம், குழந்தைக்கு என்ன நடந்தாலுங்கிற அர்த்தம் இல்ல. இல்லைங்க, மறுபடியும் சண்டை போட்டு உங்க அம்மா என்ன துரத்த விரும்பல. எனக்கு என் குழந்தைய வாங்கி கொடுங்க, எனக்கு அது போதும். அம்மா, அம்மா, குழந்தைங்கம்மா, இப்ப குழந்தைய கீழே கொண்டு வரல, உங்க ரெண்டு பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஐயோ, கீழே கொண்டு வாங்க. ஏ ராதா, பாரு சீக்கிரமா இந்த சனியில கீழே தூக்கிட்டு போ. என் புள்ள வந்துட்டான், அவங்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி. சீக்கிரமா எந்திரிச்சு போடி. சீக்கிரம் போ, சுறுசுறுப்பு. சீக்கிரம் வா. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? நான் குழந்தைக்கு சாப்பாடு படைஞ்சிட்டு வர, ஊட்டிட்ட பிறகு எடுத்துட்டு போன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள எதுக்கு நீ தூக்கிட்டு போன? பாவம் குழந்தை பட்டி போட்டியடி. ஆமா, நீங்க இங்க திட்டுறீங்க, குழந்தைய தூக்கிட்டு வரணும்னு அவங்க திட்டுறாங்க. நான் என்ன பண்றது? எத்தனை தடவை நான் கூப்பிட்டேன், எதுக்காவது ஒரு பதில் சொல்லிருக்கலாம்ல. எங்க விட்டாங்க? எனக்கு வேலைக்காரியா இல்ல அவங்களுக்கு வேலைக்காரியான்னு ஒரே போடா போட்டாங்க. அதுக்கு உங்க ரெண்டு பேர் சண்டையில குழந்தை பட்டினியா இருக்கணுமா? இல்ல இல்ல, குழந்தை மதியமே சாப்பிட்டுடுச்சு. பாட்டி தான் பேத்திக்கு ஊட்டி விட்டாங்க. ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது, நீ இந்த வீட்லயே இருக்க மாட்ட. நான் என்னங்கயா தப்பு பண்ணேன்? போதும், நிறுத்து. எனக்கு தெரியும் இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு. இதுக்கெல்லாம் ஒரு நாள் வைக்கிறேன் பாரு வேட்டு. அப்படி பார்க்காதீங்க. அவங்க குழந்தைய ஆசையா கேக்குறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவங்க உங்ககிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. யார் யார் மனசுல என்ன திட்டம் இருக்குன்னு பழகி பார்த்தா தானே தெரியுது. ஆனா சிலர் மனசுல என்ன திட்டம் இருக்குன்னு பழகினா கூட தெரிய மாட்டேங்குதே. என்னைய சொல்றீங்க? இல்லையே, நான் பொதுவா தான் சொன்னேன். உனக்கு ஏன் குத்துதா? இல்லையே. அப்ப நானும் உன்ன சொல்லலையே. நான் ஒரு அனாதை, எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ஏய், கையை விடு. இந்த அக்கா கிக்கான்லாம் கூப்பிடாத. கிச்சன்ல படுத்துக்கிட்டுமா? எதுக்கு? எப்படி சொல்றதுன்னே தெரியல. உனக்கா தெரியாது? மேல ஐயாவோட தொல்லை தாங்க முடியலங்கா. என்னது? உங்க மாமனாரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அது ஊர்ல எப்போ? மனுஷனுக்கு வயசாகுது, ஆசைக்கு வயசு இருக்கா? என்ன அடி வயித்துல அடுப்பை பத்த வச்சுட்டு நீ பாட்டுக்கு போற. இன்னைக்கு இங்க கிச்சன்லயே படுத்துக்கோ. என்ன? சரிங்கக்கா. ஏ ராதா. ஏய், நீயா? என்ன ராதா, நீ பாட்டுக்கு சைலண்டா வீடுலாம் மாறிட்ட. இதெல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லையா? நீ என்ன ரேஷன் கடை ஆபீசரா? வீடு மாறினா உனக்கு தகவல் கொடுக்கறதுக்கு? நீ நானும் அப்ப எல்லா விஷயத்திலும் 50-50ங்கறத மறந்துட்டியா? எல்லா விஷயத்திலுமா? அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் சொல்ல வந்தேன். அணைக்கிறதுல இருந்து அடிக்கிற வரைக்கும். நீயா எதையும் கற்பனை பண்ணிக்காத. ஏன் அந்த புகழ்மணி உன் பக்கம் சாஞ்சிட்டானா? என்ன கழட்டி வர்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ உன் திட்டம் என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? இங்க பாரு, என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத, அப்புறம் உன்னை ஸ்பாயில் பண்ணிடுவேன். சரி சரி, ஏன் கத்துற? நான் ஒரு காரியமா தான் இந்த வீட்டுல வந்து தங்கியிருக்கேன். அந்த செல்வியும் புகழ்மணியும் நிரந்தரமா பிரிச்சாதான் சொத்தெல்லாம் என் கைக்கு வரும். அப்பதான் அந்த அம்மா என்னை தத்தெடுப்பாங்க. இல்லனா செல்வி தடுத்துக்கிட்டே இருப்பா.
பார்வதிக்கு புகழ்மணி மேல முழு வெறுப்பு வரணும். அதுக்கு நான் இங்க தங்கணும். அது எப்படி அம்மாவுக்கு புள்ள மேல முழு வெறுப்பு வரும்? புள்ள எப்பவுமே வைஃபுக்கு சப்போர்ட் பண்ணா அம்மாவுக்கு கோவம் வரும். கோவம் இல்ல, கொலவெறியே வரும். புரியலையே. செல்வியும் புகழையும் பிரிக்கணும். நாம அதை செஞ்சுட்டு பழிய பார்வதி மேல போடணும். அதனால புகழ் பார்வதி நடுவுல மனக்கசப்பு சண்டை நிறைய ஏற்படணும். பிரிவோட கடைசி அத்தியாயம் அந்த அம்மா என்ன தன்னோட வாரிசா நியமிக்கணும். அது எப்படி பண்ணுவ? அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். சரி செய்யறேன். சரி, யாராவது பாத்துட்டு போறாங்க. நான் வரேன். நீ போ. என்ன இல்ல எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? நான் ஊரெல்லாம் சுத்தல, கோவில் கோவில தான் சுத்துறேன். ஏன்? பெண்ணா பிறந்தாலே பாவம் தானே. என்ன தத்துவம் எல்லாம் தூள் பறக்குது? வெளியே பைரமேதுன்னு சொன்னா நம்பவா போறீங்க? என்ன சொல்ற? ஏய், என்னாச்சு? மனசே தாங்கல, ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. விவரமா சொல்லு. நைட்டு கிச்சன்ல தானே படுத்த? அங்கேயும் வந்துட்டாரு. யாரு? மாமாவா? அப்பா இல்ல, புள்ள. என்னடி உளற? சொன்னா நம்ப மாட்டீங்கம்மா. நம்ப மாட்டேன். என் புருஷனை பத்தி எங்கிட்ட தப்பா பேசுற? தப்பா நடந்துக்கிட்டா தப்பா தானம்மா சொல்லுவாங்க. ஏய், இங்க பாரு, உதப்படுவ ஜாக்கிரதை. ஒரு வேலைக்காரி உங்க புருஷன் பார்க்காம ஒரு கன்னி பொண்ணு ஆம்பளை புத்தி வச்சு பாருங்க. சீ, அவரு ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. பொண்ணுங்களை மதிக்கிறவரு. உங்களை மதிச்சாரா? மதிச்சுதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாரா? ரத்தினசாமி அப்பா, புகழ்மணி புள்ள. வயசும் பேரையும் தவிர அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எந்த வித்தியாசமும் இல்ல. ஒரே ரத்தம் தான் ஓடுது. இதுக்கு மேல நீங்க நம்ப போறது இல்ல. நானும் கட்டாயப்படுத்த மாட்டேன். இன்னிலிருந்து நான் கிச்சன்ல படுக்கல, மேலேயே படுத்துக்கிறேன். மேடம், இவ்வளோ நேரம் நீங்க பேசுறதை வச்சு பார்த்தா மகேஷ் கொலைகாரர் இல்ல, நிரபராதின்னு புரியுது. ஆனா கட்ன பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தாம வேறொரு பொண்ணோட குடும்பம் நடத்துறதா நீங்க சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம தாராவோட மகேஷ்க்கு தொடர்பு இருக்கிறதாவும் அது கர்ப்பம் வரைக்கும் போயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் காரணம் காட்டி தானே நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க. இப்போ அந்த டைவர்ஸ் கேஸ் என்ன ஆகுறது? டிவோர்ஸ் கேஸை பத்தி நாம அப்புறம் பேசலாம். தாரா கேஸ்ல மகேஷ் தப்பு பண்ணிருப்பாரோன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் அவர் நிரபராதின்னு தெரிஞ்சிருச்சே. இனிமே அவரை தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்பாடா, ஒரு வழியா அந்த டைவர்ஸ் கேன்சல் ஆச்சா? மகேஷ்க்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை அநியாயமா ஜெயில வச்சிருக்காங்க. அவரை எப்படியாவது ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. போலீஸ் தரப்புல ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிச்சோம், எதிர் வீட்டு பொம்பளை கிட்ட விசாரிச்சோம், பேங்க் மேனேஜர் கிட்ட எல்லாம் விசாரிச்சோன்னு சொல்றாங்க. எல்லா சாட்சிகளும் என்ன சொல்றாங்க? மகேஷ் பணத்தை எடுத்துட்டு போனாரு, தாராவை பார்க்க போனாருன்னு சொல்றாங்க. இதுதான் மகேஷே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் போலீஸ் எதுக்கு மகேஷ் அரெஸ்ட் பண்ணோம்? ஆமா மேடம், மகேஷ் தாராவை பார்க்க போன ஒரே காரணத்துக்காக மகேஷ் கொலைக்காரன் ஆயிட மாட்டாரு. இந்த கொலையை கண்ணால பார்த்த சாட்சி யாரு? கொலை நடந்த டைம்ல மகேஷ் எங்க இருந்தாரு, கேசவன் எங்க இருந்தாரு? இதெல்லாம் நீங்க விசாரணையில தெளிவுபடுத்தணும். வர வர ஜனங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. எல்லா லா பாயிண்ட்ஸுமே அவங்களே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. மகேஷ் எப்படியாவது காப்பாத்தணும், அந்த ஆர்வத்துல தான் சொன்னேன். புரியுதுமா. இந்த கேஸ் போலீஸ் சைடுல ரொம்ப வீக்கா இருக்கு. சும்மா ஊர்வாய மூறத்துக்காக மகேஷ் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நான் உடனே மகேஷை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். கூடிய சீக்கிரமே மகேஷை வெளியே கொண்டு வந்துடலாம். யூ டோன்ட் வரி. தேங்க்ஸ் மேடம். ரோஜா, இந்த விஷயத்தை உடனே ஸ்னேகா கிட்ட சொல்லணும், சந்தோஷப்படுவா. ப்ளீஸ், அவகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இல்ல ரோஜா, ஸ்னேகாவும் பாவம்.
அன்னைக்கு கேசவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ்லாம் கூட்டிட்டு வந்து கேசவன் கிட்டே அடியும் உதயம் வாங்கி இது எல்லாமே மகேஷ்னால் தானே? மகேஷ்னால மட்டும் இல்ல. என் வாயை கலராதீங்க ப்ளீஸ். என்னம்மா, ஸ்னேகா மேல ஏதாவது கேஸ் பண்ணுமா? சொல்லுங்க, போட்டுடலாம். நீங்க வேற மேடம். ரோஜா, இந்த விஷயத்தை நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்லன்னு வை, அவ வேற யாராவது வக்கீல தேடுவா, அப்புறம் அவரும் கோர்ட்டுக்கு வருவாரு, இவங்களும் கோர்ட்டுக்கு வருவாங்க, ஒரே குழப்பம்தான். ஒருவேளை மகேஷ் அந்த வக்கீல் கூட்டிட்டு போயிட்டாருன்னு வை, அப்புறம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்லிட்டா நமக்கு நன்மை அதிகம், டென்ஷன் கம்மி. மகேஷ் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சும் அவரை காப்பாத்த நான் எந்த முயற்சியும் எடுக்கலனா அந்த குற்ற உணர்வே என் வாழ்க்கை பூரா என்னை துரத்தும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்தேன். நீங்க ஸ்னேகா கிட்ட சொல்லுங்க, சொல்லாம போங்க, அது உங்க இஷ்டம். எனக்கு தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் வரேன். நான் கிளம்புறேன் மேடம். எனி ப்ராப்ளம் கமலேஷ்? எந்த ப்ராப்ளமும் இல்லை மேடம். மகேஷ் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். நான் கிளம்புறேன். பாய். ரோஜா கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த விஷயத்த நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்லி ஆகணும். லைனே கிடைக்கலையே. சரி, ஆஃபீஸில் போய் பண்ணிக்கலாம். பெருமாளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், முக்கியமா நான் நல்லா இருக்கணும், அதுக்கு உன் அருள் வேணும். பெருமாளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? வைதேகி, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நான் ஏற்கனவே ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கிறேன், என் லைன்ல வந்து ஏன் கிராஸ் பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? வர வழியில ரோஜாவை பார்த்தேன் பாட்டி. அவ கண்ணா பின்னான்னு பேசுறா. வர வர அவ குடைச்சல் அதிகமா போச்சு. இப்ப அவ என்ன சொல்றா? தாராவை கொலை பண்ண கேஸ்ல மகேஷ் ஜெயில போட்டுருக்காளனும், அவனை ஜெயில இருந்து பெயில கொண்டு வரதுக்கு இவன் 2 பேருக்குள்ள போட்டியான். அடி சக்கே, இந்த மகேஷ் பயலுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு போல இருக்கு. அவன் அயோக்கியன், திருடன், மொள்ள மாதிரின்னு தெரிஞ்சும் கூட இப்படி போட்டி போடுற ஆளுங்களே. சும்மா இருங்க பாட்டி, பைத்தறிச்சல கலப்பாதீங்க. இந்த ஸ்னேகா ஏன் தான் இப்படிலாம் பட்டாலோ தெரியல, திருந்தவே மாட்டாளாவா? இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டாம், அப்பவே நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். நீங்க தான் தடுத்து நிறுத்தி அந்த புண்ணியத்தை கட்டிண்டேன். இது என்னடி வம்பு? எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாதுன்னு கடைசியில் நான் தான் கிடைச்சனா? அந்த ஸ்னேகா மகேஷ் கடங்காரனோட ஒழுங்கா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாவது இருக்கலாம். அவளும் ஒழுங்கா வாழ மாட்டேங்கிறா, நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா. அந்த ரோஜா நடு ரோட்ல நிக்க வச்சு நாக்க புடிங்கிற மாதிரி கேக்குறா பாட்டி. அப்படியே மேல போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு. பெருமாளே, நான் என்ன பண்ணுவேன்? அதானே, ஏன் இவ்வளவு நேரம் அவரை கூப்பிடலன்னு நினைச்சேன். அவரை விட்டா வேற யாரும் தெரியாதா எனக்கு? அவரை உனக்கு? விட்டா வேற யார் பாட்டி? அம்மா, எங்கடி வந்த? அம்மா, அம்மா, மகேஷ் பெரிய ஆபத்துல மாட்டின்னு இருக்காருமா. அவரை எப்படியாவது உடனே காப்பாத்தி ஆகணும். முதல்ல உன்கிட்ட இருந்து உங்க அம்மாவை காப்பாத்தணும். ஏன் அவளை இப்படி போட்டு இம்சை பண்ற? பாட்டி, நீ கொஞ்சம் பேசாம இரு. அம்மா, தாராவை கொலை பண்ணது கேசவன் தான். அநியாயமா மகேஷ மாட்டி விட்டுட்டான். அந்த கேசவன் 5 கோடி ரூபாயை திருடி இருக்காமா. நான் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன். எந்த உண்மையை எப்போ கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கலையடி. அது என்னது? மகேஷ் ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியங்கிறது. அம்மா, மகேஷ் நிரபராதி. அவர் குற்றவாளியா இருந்தா நானே இங்க வந்திருக்க மாட்டேன். மகேஷ் தாராவை கொலை பண்ணல, அவர் பணத்தையும் திருடி. என்ன நம்புமா? மகேஷ் ஜாமீன்ல எடுக்கணுமா? உடனே அவரை ஜாமீன்ல எடுத்தே ஆகணும். எதுக்கு எதுக்கு அவனை ஜாமீன்ல எடுக்கணும்? யாராவது கழுத்துல கல்ல கட்டிட்டு கணத்துல இறங்குவாடா? அவன் ஜெயிலியே சாகட்டும் அப்படியே. அப்போ என் குழந்தைக்கும் எனக்கும் என்ன வழி? நீ ஊர் வாயில விழுந்து வெந்து சாகிறதுக்கு வெள்ளை புடவைய கட்டிட்டு விதவியா நிக்கலாண்டி, அது உத்தமம். வைதேகி, என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? வேற எப்படி சொன்னா அவளுக்கு புரியும்னு எனக்கு புரியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் போறேன். ஸ்னேகா, எப்போ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னியோ, இதுக்கப்புறம் நீயா எனக்கு உதவி பண்ணினாலும் அது எனக்கு அசிங்கம். ஸ்னேகா, பேசாத. இனி நான் உன்னை தேடி வந்து மகேஷ காப்பாத்துமான்னு கேட்கவே மாட்டேன். அப்படி கேட்டேன்னு வை, நான் உனக்கு பொறுக்கல. இந்த குழந்தையும் எனக்கும் மகேஷ்க்கும் பொறுக்கல. பகவானே, என் புருஷனை காப்பாத்திக்க எனக்கு தெரியுமா?
சாவித்ரி எப்படி எவன் கிட்ட போராடினாலோ அந்த மாதிரி நான் எவன் கிட்ட வேணாலும் போராடி என் புருஷனை காப்பாத்திப்பேன். பகவான் ஒருத்தர் இருக்காருன்னா, என் காதலுக்கு சக்தி இருக்குன்னா இன்னிக்குள்ள மகேஷ்க்கு ஒரு வழி பிறக்கும். ஹலோ ஹலோ ஸ்னேகா, நான் கமலேஷ் பேசுறேன். சொல்லுங்க கமலேஷ். ஒரு குட் நியூஸ் ஸ்னேகா. நானும் ரோஜா வக்கீல பார்த்து பேசி ஏற்பாடும் பண்ணியாச்சு. அவங்களும் மகேஷை பெயில் எடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூ டோன்ட் வரி, மகேஷை நிரபராதின்னு கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்துடலாம். அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமலேஷ். மகேஷ் சாகணும்னு இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரோட முகத்திலயும் நம்ம கரிய பூசணும். உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமலேஷ். பாத்தியம்மா, என் காதலுக்கு சக்தி இருந்தா மகேஷ் வெளியில வருவாருன்னு சொன்னேன். சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள மகேஷ் ரிலீஸ் ஆக போறாருன்னு போன் வருது. என் காதலோட மகிமை என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கோமா. என்னையும் மகேஷையும் இந்த ஜென்மத்துல ஒன்னால பிரிக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. நான் வரேன். வைதேகி, அழாதம்மா. உன் பொண்ணோட குணம் தான் உனக்கு தெரியுமே. எம்டி தாராவை கொலை செய்த குற்றத்திற்காக திரு மகேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை நடந்த அன்று இரவு கடைசியாக திரு மகேஷ் தாராவை சந்தித்துள்ளார். தாராவும் மகேஷும் நெருக்கமாக இருந்ததாக ஆபீஸ் ஊழியர்களை விசாரித்ததில் தெரிய வந்துள்ளது. தாராவின் வங்கி கணக்கில் இருந்து 50 லட்சம் ரூபாய் திரு மகேஷ் எடுத்துள்ளார். ஆனால் அந்த பணத்தை இப்போது காணவில்லை. எனவே இந்த கொலை பணத்திற்காக நடந்துள்ளது என்பது சாட்சிகள் விசாரணையின் மூலம் தெளிவாக தெரிய வந்துள்ளது. எனவே திரு மகேஷை மேலும் 30 நாட்களுக்கு போலீஸ் காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மை லார்ட், எனது கட்சிக்காரர் நிரபராதி. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். தாராவுடன் அவர் நெருங்கி பழகியதாக குற்றச்சாட்டு. மகேஷ் திறமையான ஊழியர், அனுபவம் மிக்கவர். அவரால் கம்பெனிக்கு பல லட்சங்கள் லாபம் கிடைத்துள்ளது. ஆகவே ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியிடம் நெருங்கி பழகியதில் எந்த தவறும் இல்லை. மகேஷ் 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடவில்லை, கொள்ளையடிக்கவில்லை. தாரா சொன்னதின் பேரில் பேங்கில் இருந்து எடுத்துள்ளார். அதையும் தாராவிடமே தந்துவிட்டார். அதற்கு ஆட்டோ டிரைவர் சாட்சி. முக்கியமாக தாராவை மகேஷ் கொலை செய்ததாக நேரில் பார்த்ததாக சாட்சியங்கள் ஏதும் இல்லை. மேலும் கொலை நடந்த மறுநாள் மகேஷ் வழக்கம் போல் ஆபீஸ் சென்றுள்ளார். ஆகவே அவர் குற்றவாளியாக இருக்க முடியாது. இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளியை விட்டுவிட்டு போலீஸ் நிரபராதியை கைது செய்துள்ளது. கேசவன் தாராவுடன் நெருங்கிய தொடர்புடையவன். அவனால் தன் உயிருக்கு ஆபத்தென்று தாராவே மகேஷிடம் பலமுறை கூறியிருக்கிறாள். அந்த கேசவன் எங்கே? அவன் தலைமறைவாகிவிட்டான். அவனை ஏன் போலீஸ் கைது செய்யவில்லை? ஏன் கோர்ட்டில் ஆஜர்படுத்தவில்லை? இப்படி இந்த கொலை வழக்கில் பல குழப்பங்கள் உள்ளது. ஆகவே உண்மையான குற்றவாளி கேசவனை கைது செய்து அப்பாவி மகேஷை விடுவிக்குமாறு வேண்டுகிறேன். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு, சாட்சிகளையும் தீர விசாரித்த பிறகு, தாரா கொலை வழக்கில் போலீசாரின் விசாரணையை தீவிரப்படுத்த இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மகேஷை 15 நாள் காவலில் வைத்து காவல்துறையினர் மகேஷ் தாரா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்பதை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் மேலும் 30 நாட்கள் அவகாசம் கேட்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மகேஷ் நிரபராதி என கருதி அவரை நான் விடுதலை செய்கிறேன்.
ஆனால் மகேஷ் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரையில் போலீஸ் தரப்புக்கு எல்லாவிதமான ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் சந்தேகத்திற்கிடமாக தலைமறைவாகியுள்ள கேசவனை போலீசார் உடனடியாக கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும்படி போலீஸ் இலாக்காவுக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. எஸ் சார். அதுவரையில் இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க இந்த நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இத்துடன் கோர்ட் கலையலாம். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் மகேஷ். உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். சரி, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வக்கீலை பார்த்துட்டு வரேன். மகேஷ் போலாமா? உங்களை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா மகேஷ்? நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோவில் இல்ல. சரி, நேரம் மாறுது, வாங்க நம்ம மாத்துக்கு போலாம். நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் என்னால பசியை தாங்க முடியறது இல்ல தெரியுமா? நான் மாசமா இருக்கேன்ல மகேஷ், அதான். ரோஜா, அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன். மகேஷ், வாங்க வீட்டுக்கு போகலாம். ஆ, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க மகேஷ், நம்ம அதுக்கு போலாம் வாங்க. ரோஜா, என்னை காப்பாத்துறதுக்காக நீ எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரோட நன்றி எதிர்பார்த்து நான் இதை செய்யல. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் இவ்ளோ போராடினேன். உண்மை எப்பவும் ஜெயிக்கும். புரிஞ்சுக்கிட்ட சரி. வாங்க கமலேஷ் போலாம்.